நம்மை மீட்பதற்காக கொடுக்கப்பட்ட விலை என்ன? இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் இருக்கு. அதனால சொல்றாரு, தேவனுக்கு உடையவைகளாகிங்கிறார். அவர் உங்களுக்கு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறதுனால இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமான சரீரம். பொன்னல்ல, வெள்ளி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்றால் தேவன் உங்களை என்னையும் அந்த அளவுக்கு மதிப்பா பார்க்கிறாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒர்த்தா பார்க்கிறாருங்க. மதிப்புள்ளவர்களாக, கனமுள்ளவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக பார்க்கிறாரு. நம்மை கொண்டே நம்ம என்கரேஜ் பண்ணணும். நான் சாதாரண ஆள் கிடையாது, அற்பமான ஆள் கிடையாது, விலையேறப்பட்டவன். ஏன் விலையேறப்பட்டவன்? விலையேறப்பட்ட ரத்தம் கொண்டு, உயிர் கொண்டு மீட்கப்பட்டவன். என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்னல, இல்லாததை என்னல, என்ன இருக்குதோ, தேவன் என்ன சொல்றாரோ, என்ன கிரயம் கொடுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில். கலாத்தியர் 3 திருப்புவோம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 100 முறை சொல்லுவோம், கிறிஸ்து என்னை நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திலென்றும் என்னை விடுவிப்பதற்காக மரத்திலே அவர் தூங்கி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். பக்கத்தோட சொல்லுவோம், கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திலென்றும் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். இது நற்செய்தி, ஆச்சரியமான செய்தி, நற்செய்தி. தேவன் நம்மை மீட்க போகிறாருன்னு சொல்லலை, மீட்கிற வேலையில் இருக்காருன்னு சொல்லலை, ஏற்கனவே மீட்டு எடுத்திருக்கிறாருன்னு இருக்கு. அவருடைய மீட்பின் காரியங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, மீட்க போகிறாருன்னு சொல்லலை. மீட்கும் வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லலை. அவர் மீட்டு எடுத்திருக்கிறார், முற்றிலுமாக நம்மை ரிடீம் பண்ணியிருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் பண்ணக்கூடிய ஜெபங்கள், தேவனிடத்தில் ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள் அவர் செய்யாததை போல தான் அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு இதை செய்யும், அதை செய்யும், எங்களை மீட்டிடும், எங்களை ரட்சியும் என்று அநேக காரியங்களை கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் மீட்கிற வேலையை செய்யலை, இனிமே செய்ய போகிறது போல தான் அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் இருக்கிறது. ஆண்டவே தயவு செய்து எங்களுக்கு இதை செய்யுங்க, தயவு செய்து அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். இரக்கத்தை கேட்குறோம், தயவை கேட்குறோம், அது வேற. ஆனால் கர்த்தர் சில காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுகிறது. அவர் சிலுவையில் கிறிஸ்து இயேசு மூலமாக என்ன செய்து முடித்தாரோ அதை நம்பவில்லை என்கிறது போல நம்ம பேசுகிறோம். அதாவது அவர் மீட்டு கொண்டார், மீட்டு எடுத்திருக்கிறார் இருக்கு. ஆனால் அநேக நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஜெபங்கள்ங்கிறது அவர் மீட்கவில்லை, அவர் இனிமே மீட்க போகிறார் என்கிற துணியில் தான் நம்முடைய ஜெபங்கள் இருக்கிறது. நாம் தெரிந்தபடி செய்வது கிடையாது. அவர் செய்த செயலை நாம் மறுதளிக்கணுங்கிறதுக்காக செய்வது கிடையாது. நம்முடைய அறியாமையில் அப்படியே சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறத மீட்டு எடுத்திருக்கிறான்னு சொல்லுது. வேத வாக்கியம் அதை குறித்து சாட்சி எடுக்கிறது. வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக புதிய ஏற்பாட்டு ஜெபங்களை பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டு ஜெபத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவை குறித்த அந்த வெளிப்பாட்டை பெற்ற மனிதன் பண்ண ஜெபத்தை குறித்து பேசும் பொழுது, ஆண்டவரே இவர்களுக்கு இதை செய்யும், அவர்களுக்கு அதை செய்யும் என்று அவர் ஜெபிக்கவே இல்லை. எபேசியரில் ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறார், கொலோசியரில் ஜெபம் பண்ணியிருக்கிறார். பிற்காலங்களில் அந்த ஜெபங்களை பார்ப்போம். அது சொல்லும் பொழுது, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தரல வேண்டும். எதுக்கு ஞானத்தையும் தெளிவையும் ஆவியை தந்தரல வேண்டும் என்றால், அவர் நம்மை அழைத்த அழைப்பினாலே நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம் என்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ளணும். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பும் பொழுது அவர் காமித்த தன்னுடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேங்கிறார். இதை செய்யணும், அதை செய்யணும்னு அவர் ஜெபிக்கலை. இதையெல்லாம் நீங்கள் காண வேண்டும், பார்க்க வேண்டும், அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவர் நமக்கு என்ன செய்து முடித்திருக்கிறாரோ, சிலுவையின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக என்ன செய்து முடித்திருக்கிறாரோ, முடித்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை குறித்த ஒரு துல்லியமான அறிவை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்.
ஆனால் நம்ம பண்ணுற ஜெபங்கள் அப்படி பெரும்பாலும் இருப்பது கிடையாது. ஆண்டவரே எங்களுக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதுலேருந்து ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுங்க, அதுலேருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுங்க அப்படி சொல்கிறோம். சொல்கிறது ஒன்றும் அப்படியே முற்றிலுமாக தப்பு என்று சொல்ல முடியாது. கர்த்தரை நம்முடைய சூழ்நிலைக்குள்ளே நாம் வரவேற்கிறோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது முற்றிலுமாக ஒரு செய்யவே இல்லை, இனிதான் செய்ய போகிறாருன்னு சொன்னோம்னா அது வேத வாக்கியத்துக்கும் சிலுவையில் செய்த தியாகத்துக்கும் முரணான ஒரு காரியம். இப்போ சரியாக எப்படி ஜெபிக்க வேண்டும், வேதத்தின்படி புதிய ஏற்பாட்டின்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே சிலுவையின் மூலமாக கிறிஸ்துவின் மூலமாக நீ என்ன செய்து முடித்தீரோ அதை காண்பதற்கு தேவையான அறிவை தாரும், வெளிச்சத்தை தாரும். சிலுவை குறித்த ஒரு ஞான அறிவு உண்டாகட்டும், மெய்யாகவே என்ன நடந்தது என்பதை நான் காண உதவி செய்யும். அப்படி சொன்னீங்கன்னா மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அது அறிகிறோம் அர்த்தம். அறிகிறோம் என்றால் ஒரு மூளை அறிவில் இல்லை, ஒரு ரெவலேஷன் அறிவாக, ஒரு வெளிப்பாட்டின் அறிவாக நான் பெற்றுக்கொள்கிறோம்னு அர்த்தம். வேதம் சொல்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு இருக்கிறபடி சாபமானது நமக்காக, சாபமானது கிறிஸ்து. கிறிஸ்து கிறிஸ்து நமக்காக, நமக்காக இல்லை, எனக்காக. கிறிஸ்து எனக்காக சாபமாகி எல்லா சாபத்திலிருந்தும், குறிப்பாக எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எப்படி மீட்டுக் கொண்டிருக்க அதையும் பார்ப்போம். மீட்டுக்கொண்டார் என்று சொல்லலை, சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார் அப்படி மட்டும் சொல்லலை. அடுத்து சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஏன் சிலுவையில் மரித்தார் என்றால், நம்ம நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறது மட்டும் கிடையாது. நல்லது, சாபத்திலிருந்து வெளியே கொண்டார், இனி சாபம் இல்லை, சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார் மட்டும் கிடையாது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே உங்களுக்கு எனக்கு வரும்படி. இது ஒரு நமக்கு எளிதாக இருக்கும். ஆபிரகாமோட ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு போகுது அப்படின்னா நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு யூதனை பொறுத்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். யூதனை பொறுத்த ஒரு காரியம் என்னென்றால், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வெறும் ஆபிரகாமுடைய மாம்சீகமான சந்ததிக்கு மட்டும்தான் நினைச்சான். ஆசீர்வாதமும் சுகமும் புறஜாதி மக்களுக்கு கிடையாது. புறஜாதி மக்கள் நரகத்துக்கு விறகு கட்டையாக போக வேண்டியவர்கள். அவங்க சுகமாக இருந்தான்னா, அவங்க செழிப்பாக இருந்தான்னு அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது என்று நினைத்தார்கள். இயேசு பண்ண அதாவது இயேசு பிரசங்கம் பண்ண ஒரு பிரசங்கம், இதுக்கு முன்னாடி என்ன பிரசங்கம் பண்ணான்னு சொல்லல, ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணது வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட முதல் பிரசங்கம். அவர் 2 காரியம் சொல்றாரு. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசங்கிக்க வந்தேங்கிறார். அனுகிரக வருஷத்தை பிரசங்கிக்க வந்தேன்னு சொல்லிட்டு, இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுன்னு சொல்லிட்டு 2 உதாரணம் சொல்றாரு. 2 உதாரணம். அனுகிரக வருஷம் ஒரு காலத்தில் யூதர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். அனுகிரக வருஷம்னா அது ஏற பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதத்தின் வருடம். அந்த வருடம் யூதர்கள் தங்களுக்கு மட்டும் தான் நினைச்சாங்க. இப்போ சொல்றார், கர்த்தர் யூதனை தவிர்த்து அது புறஜாதிக்கு போதுங்கிறார். 2 உதாரணம் சொல்றார். ஒன்று, நாகமானை குறித்து பேசுறார். நாகமான் ஒரு புறஜாதி. நாகமான் மட்டும்தான் சுகமானான் குஷ்டரோகத்தில், வேறு யாருமே குஷ்டரோகத்தில் சுகமாகலங்கிறார். அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் போகிறது, அது மெட்டீரியல் பிளஸிங் குறித்து பேசும் பொழுது, எருசலேமில் எத்தனை விதவைகள் இருந்தாலும் சாரிபாத்தில் இருக்க அந்த விதவை மட்டும்தான் அந்த பொருளாதார செழிப்பை, அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறதை அனுபவித்தான் சொல்லும் பொழுது அவர் கோபம் கொண்டு அவரை கொல்ல பார்த்தார்கள். ஏன் கோபம் கொண்டு கொல்ல பார்த்தார்கள் என்றால், எப்படி ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு போகணும்னு சொல்ல போகும். ஆனால் வேதம் சொல்லு, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் செய்து முடித்த செயலின் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது. உண்டாக போகுதுன்னு சொல்லலை, அவைகள்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இதை குறித்த மெய்யாகவே நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது, ஒரு வாஞ்சை இருக்கிறது என்றால் நாம் பரவசம் அடைவோம். நான் சபிக்கப்பட்டவன் கிடையாது, எல்லா சாபத்திலிருந்து வெளியே வந்தவன் மட்டும் கிடையாது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனோட ஆசீர்வாதம் என் மேல இருக்குங்கிற ஒரு உறுதி நிச்சயம் உள்ள மக்களாக இருப்போம். இது பார்ப்போம். முதல்ல பார்ப்போம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்கொண்டார். எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஒரு விலை கொடுத்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். 1 பேதுரு போவோம். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் சொல்லும் பொழுது, பரிசுத்தாவின் அபிஷேகம், ஆவியானவர் நமக்குள்ளே இண்டோலிங் பிரசன்ஸாக உள்ளே வாசம் பண்ணுவது என்பது இருக்கிற ஆசீர்வாதத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்.
18ஆம் வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களேன்னா அதை குறித்த அறிவு வெளிச்சம் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறதுன்னு இருக்கிறார். மீட்கப்பட்டிருக்கிறீர்களே, மீட்புன்னு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை திரும்ப வாங்குவது, டு பை பேக், ஒரு கிரயம் கொடுத்து திரும்பி வாங்குவது. கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக இருந்த நம்மை ஒரு கிரயம் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கார். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம், ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் போவோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா. ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது மீட்பை குறித்து பேசும்போது சொல்லும்போது தான் அதை குறித்து நீங்கள் அறியீர்கள் என்றால் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் உங்களை மீட்க போறான்னு சொல்லலை, அவரோட ஆலயமாக நீங்கள் இருக்க போறீங்கன்னு சொல்லலை, அவரோட ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா. அடுத்து பார்ப்போம். ஏன் இப்படி சொல்றார்? உங்கள் சரீரமானது தேவனால் பெற்று உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆலயமாக இருக்குதுன்னு ஏன் சொல்றார் என்றால், இது தேவன் தங்கக்கூடிய ஒரு ஆலயம். இதில் வேசித்தனமோ உபச்சாரமோ கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் இந்த சரீரத்தில் இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சரீரம் விலை கொடுத்து வாங்கப்பட்ட சரீரம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாசஸ்தலம். அதனால தான் இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாதாங்கிறார். அடுத்து வாசிப்போம். சர்ச்சுக்குள்ளே வரோம், இது சர்ச்சுன்னு சொல்கிறோம், ஆனால் அது நம்ம ஆராதிப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு கட்டடம், அவ்வளோதான். இதுக்குள்ளேருந்து ஒரு ஆள் தம் அடிக்கிறாரு, வந்து என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? தூக்கி வெளியே எறிஞ்சிட மாட்டீங்களா? ஒன்றும் பரவாயில்ல பாஸு கொஞ்சம் சொல்லுவீங்களா? என்ன அறிவில்லை உனக்கு, எங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க, வெளியே போயா சொல்லுவோம்ல. ஆனால் அது கட்டடம், ஆனால் ஆலயம் அது அநேக நேரத்தில் நமக்கு தெரிவது கிடையாது. கீழே கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மயப்படுத்துங்க. விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்களே, அந்த விலை என்ன? நம்மை மீட்பதற்காக கொடுக்கப்பட்ட விலை என்ன? இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் இருக்கு. அதனால சொல்றாரு தேவனுக்கு உடையவைகளாகிங்கிறார். அவர் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறதுனால இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமான சரீரம். நீங்க கடைக்கு போறீங்க, கடைக்கு போய் ஒரு பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா, வாங்கி பெய்டுன்னு போட்டு உங்க கையில கொடுத்துட்டான்னா அது உங்களுக்கு சொந்தமானது. அது ஏன்னா விலை கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு, அது பெய்டுன்னு போட்டுச்சுன்னா அது உங்களுக்கு சொந்தமானது. இந்த சரீரமும் நமக்குள்ள இருக்கிற ஆவியும் தேவனுக்கு சொந்தமானது. ஏன் தேவனுக்கு சொந்தமானது என்றால், மிகப்பெரிய ஒரு கிரயம் கொடுத்து விலை கொடுத்து தேவன் நம்மை வாங்கியிருக்கிறார். நாம் அப்பா அம்மாவுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, கணவருக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, மனைவிக்கு சொந்தமானவர் கிடையாது, பாஸ்டுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, யாருக்குமே சொந்தமானவர்கள் கிடையாது. நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். நீங்க உங்களுக்கு சொந்தமானவர்களும் கிடையாது. நீங்க 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 உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. நான் ஏன் சரீரம், இது உங்க சரீரம் கிடையாது, அவருடைய சரீரம். விலை கொடுத்து வாங்கியிருக்கிறதுனால இது அவருக்கு சொந்தமானது, அவருக்கு உரியது. இது மேலோட்டமான அறிவை பெறக்கூடாது, இது குறித்த ஒரு ஆழமான அறிவை பெறணும். சொல்றாரு, இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறபடினாலே நம்முடைய சரீரமும் அவருக்கு சொந்தம், ஆவியும் அவருக்கு சொந்தம். அதனால சொல்றாரு, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரம் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். அப்ப இந்த சரீரத்தை கொண்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதான் நீங்க செய்யணும். இந்த ஆவி அவருக்கு சொந்தம் என்றால் இந்த ஆவியை கொண்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதான் செய்யணும். இந்த எண்ணம், இந்த சிந்தை நமக்குள்ள ஆழமாக பதியுது. நான் தேவனுக்கு சொந்தமானவன், என் சரீரமும் தேவனுக்கு சொந்தம், என் மனது தேவனுக்கு சொந்தம், என் ஆவி தேவனுக்கு சொந்தம் என்கிற அறிவு இந்த உள்ளத்தில் ஆழமாக பதியுது. அதை குறித்த ரெவலேஷன் இருக்குது என்றால் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை மாத்திரும்.
இது குறித்து ஒரு மேலோட்டமான அறிவு இருக்குன்னா மாத்தாது. மெய்யாகவே நான் தேவனுக்கு சொந்தம், என் சரீரம் தேவனுக்கு சொந்தம், என் ஆவி தேவனுக்கு சொந்தம் என்றால் நான் செயல்படுகிற விதம் மாறிடும். நான் எடுக்கிற வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் தேவனை கேட்டு செய்வேன். என் ஆவி தேவனுக்கு சொந்தம், என் ஆவி அவருக்கு எனக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம். என் ஆத்துமா அவருக்கு சொந்தம், என் சரீரம் அவருக்கு சொந்தம் என்றால் நான் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானத்தையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நான் தேவன்கிட்ட கேட்டு தான் செய்யணும். நான் அந்த இடத்துக்கு போவா அப்படின்னா நீங்க ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? நீங்க சர்ச்சை அட்டன் பண்ணாம கல்யாணத்துக்கு போகலாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கணும். நீங்க மூர்த்த நாள் நீங்க என்னது உங்க சரீரம் இல்லை, அவர் சரீரம். இந்த சரீரத்தை கொண்டு வந்து ஆண்டவரை சர்ச்சுக்கும் கொண்டு போறதா இல்லை கல்யாணம் விட்டு கொண்டு போறதா என்று நீங்க அவர்கிட்ட கேட்கணும். அநேக மக்கள் ஏன் அதை கேட்பது கிடையாதுன்னா அதை உங்களை ஆழமாக அறியலை. இந்த சரீரம் எனக்கு சொந்தம் கிடையாது, தேவனுக்கு சொந்தம் அவங்க நினைப்பது கிடையாது. அநேக தீர்மானங்கள் எடுக்கிறாங்க, இது செய்யணும் அது செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். அவர்களே அநேக தீர்மானம் எடுத்துட்டு அந்த தீர்மானத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பின்னாடி ஜெபிக்கிறாங்க. அப்படி எடுக்கிற அநேக தீர்மானங்கள் நிறைய நேரத்தில் ஃபெயிலியர் ஆகுது. சில நேரத்தில் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு நம்முடைய தீர்மானங்களை அவர் ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய தீர்மானங்கள் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய தீர்மானங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்ற சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அநேக மக்களுக்கு இயேசு ரட்சகராக இருக்கிறார், சேவியர். ஆனால் ஆண்டவராக இருக்கிறார், என் சரீரத்துக்கு ஒரு சொந்தமானவர், என்னுடைய ஆத்துமாவுக்கு சொந்தமானவர்கள், என் ஆவிக்கு சொந்தமானவர்னா அவங்க நடந்து கொள்ளுகிற விதம் அந்த விதத்தில் இருக்காது. அநேக மக்கள் நடந்து கொள்ளுகிற விதம், பேசுகிற விதம், அந்த சரீரம் அவங்க சொந்தமான சரீரம், அது என்னன்னாலும் செய்வாங்க, அடிப்பாங்க மிதிப்பாங்க, என்னன்னாலும் செய்வாங்க. சில மக்கள் தம் அடிக்கிறாங்க. நான் சொல்ல ரசிக்கப்பட்டாள், ரசிக்கப்படாத ஆள் சொல்ல ரசிக்கப்பட்டாள். எனக்கே ரசிக்கப்பட்டால் ஒருத்தர்லாம் தெரியும், அவர் தம் அடித்தார், இப்போ விட்டாரா தெரியல, தம் அடிப்பார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தம் அடிச்சா என்ன தப்பு, நீயோ தம் அடிப்பாயா, நீயோ தம் அடிக்காமல் இருப்பாயாக, அப்படி பைபிள் இருக்கா? ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு பைபிள் இருக்கா? இருக்கா? இல்ல, பைபிள் இல்ல. நீ அடுத்த மாடிக்கு குதிச்சு போவாயாக, பைபிள் இருக்கா? மொட்டை மாடியில் இருக்கீங்க, அப்படி கீழே குதிப்பாயாக, பைபிள் இருக்கா? ஏன் நீங்க படிக்கட்டை தேடி போறீங்க? அப்படி பொதிச்சோம்னா அடுத்து வந்து ஆர்த்தோ டாக்டர்கிட்ட இருப்போம், உங்களுக்கு தெரியுது. அப்போ ஒரு அறிவு இருக்கு இல்லையா? ஒரு பேசிக் அறிவு இருக்கும் அங்கிறதுனால தான் சில காரியம் சொல்லலை. ஒருவேளை அன்னைக்கு அதை பற்றி இல்லை, குடிக்கிறது இல்லாமல், ஸ்மோக் பண்ணுறது இல்லாமல் இருக்கலாம், குடிக்கிறத பற்றி பைபிள் சொல்லுது. குடிச்சோம்னா சரிதான் அழிஞ்சு போகணும், குடிக்கிறத பற்றி பைபிள் சொல்லுது. சில மக்கள் ஸ்மோக் பண்ணுவது கிடையாது, சில மக்கள் ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸ்மோக் பண்ணாத ஆட்கள் அவன் பாருங்க தம் அடிக்கிறான், ஆனால் அவன் தம் அடிக்கிறத காட்டிலும் கேவலமான காரியம் சரியத்தை கொண்டு இவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். தம்மு தான் அடிக்க மாட்டாங்க, ஆனால் அந்த சரீரத்தை கொண்டு என்னென்ன கேவலமான காரியம் செய்யணுமோ அத்தனையும் செய்வான். நான் சொன்னது புரியுதுங்களா? இந்த சரீரம் நமக்கு சொந்தமானது கிடையாது, கர்த்தருக்கு சொந்தமானது. கர்த்தருக்கு விலை கொடுத்து வாங்கிறாருன்னா அவர் தம் அடிக்க சொன்னார்னா அடிக்க, அடிப்பா உடம்புக்கு நல்லதுப்பா அப்படி சொன்னார்னா நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக சொல்ல மாட்டார், உங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் சொல்ல மாட்டார். உங்களுக்கு நன்மையான காரியத்தை மட்டும்தான் சொல்லுவார். சில சொல்கிறாங்கல்ல, பாஸ்டர் விட முடியல, விடன்னு தான் நினைக்கிறேன், விட முடியலன்னா வேதம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அது சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை பலப்படுத்துகிறீங்க, இதை மேற்கொள்வதற்கு எனக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அவர் பலன் கொடுப்பார். ஆகவே சொல்லுகிறது, ஆகையால் கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கையில் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. என்ன கிரயம்? ஏசு கிறிஸ்துவின் ரத்தம். கவனிச்சுட்டு வாங்க, ஏன் சொல்லிட்டே வரேன்னு ஒரு காரியத்தை உங்களை உள்ள கொண்டு போகிற கதை சொல்லிட்டே வரேன். ஏசு கிறிஸ்துவோட ரத்தம். நீங்கள் அநேக நேரத்தில் ஒரு மனிதனுடைய விலை என்னென்று அநேக மக்களுக்கு தெரியலை. ஒரு மனிதன் எவ்வளவு மதிப்புள்ளவன், கனத்துக்குரியவன், மரியாதைக்குரியவன் என்று அநேக நேரத்தில் மக்களுக்கு தெரிவது கிடையாது. ஒரு ஆத்துமாவுடைய உயிர், ஒரு உயிருடைய மதிப்பு என்னன்னு தெரியல. அற்பமான காசுக்காக கொண்டு வந்துறான், கொலை செஞ்சுட்டு வந்துறான், ஈஸியாக கொலை செய்கிறாங்க.
எப்படி செய்ய முடியுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு உயிருங்கிறது அவ்வளவு விலையேறப்பட்டதுங்க. நீங்கள் 10 லட்சம் கோடி கொடுத்தா கூட ஒரு ஆத்துமாவை உங்களால் மீட்க முடியாது. ஒரு ஆத்துமாவோட விலைங்கிறது அவ்வளவு விலையேறப்பட்டது, அவ்வளவு காஸ்ட்லி. ஆனால் மக்கள் அதெல்லாம் எண்ணி பார்ப்பதே கிடையாது. ஏன் எண்ணி பார்ப்பது கிடையாதுன்னா, அதை குறித்து அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடையாது. எத்தனை காரியங்கள் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. சொல்கிறாங்களே, நான் காசுனால எதனாலும் வாங்கிடுவேன். எத்தனை காரியங்களாலும் வாங்க முடியாது. சந்தோஷத்தை உங்களால் வாங்க முடியாது. ஒரு உயிரை உங்களால் வாங்க முடியாது, தெரியுமா? நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட ஒரு உயிரை உங்களால் வாங்க முடியாது. அப்படி நீங்கள் வாங்க முடியாத ஒரு காரியம் என்னதென்றால் மனிதனோட ரட்சிப்பு. அந்த மனிதனோட ரட்சிப்புக்கு அவர் கொடுத்த கிரயங்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர். உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவர் கொடுத்த கிரயம் என்பது, விலை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர். அந்த உயிர் அந்த ரத்தத்தில் இருந்துச்சு. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. நமக்காக கொடுக்கப்பட்ட விலை கொடுக்கப்பட்ட அந்த விலை கிரயங்கிறது இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். அது இயேசு கிறிஸ்துவோட ரத்தம்னு சொல்லலை, இயேசு கிறிஸ்துவோட விலையேறப்பட்ட ரத்தம்ங்கிறார். ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படி சொல்லலை, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். விலையேறப்பட்ட ரத்தம் என்ன? அது எவ்வளவு விலை கொடுத்தாலும் இவ்வளவுதான் விலை என்று நீங்க ஒரு விலை மதிப்பு அதில் போட முடியாது. ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்கன்னா இது இவ்வளவு மதிப்புன்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்துக்கு நீங்க ஒரு நாளும் பேஸ்டாக் அடிக்கவே முடியாது. அது சொல்றாரு பேதுரு சொல்லும் பொழுது, அழிந்து போகிற பொன் வெள்ளியினால் மீட்கப்படலைங்கிறார். பொன்னையும் வெள்ளியும் அவர் எப்படி பேசுகிறார் என்றால் அழிந்து போகிறதுங்கிறார். இன்னைக்கு தங்கத்துக்காக மனுஷனை கொள்றான். செயினை பிடிச்சிட்டு போறாங்க. ரோட்டில் போகிற பெண்ணுடைய செயினை இழுக்கிறான், கீழே விழுந்து செத்து போன எத்தனை பெண்கள் இருக்காங்க. அவர் சொல்றார், தங்கமும் வெள்ளியும் அழிந்து போகிற பொன் வெள்ளியினால் கர்த்தர் நம்மை மீட்கலை. நம்மை மீட்டது இயேசு கிறிஸ்துவோட விலையேறப்பட்ட ரத்தம். இயேசு கிறிஸ்துவோட விலையேறப்பட்ட ரத்தம் மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவோட விலையேறப்பட்ட உயிர். வேறு விதமாக தேவன் நம்ம கொடுத்த கிரயங்கிறது இயேசு கிறிஸ்து. ஆழமா உள்ளத்தில் பதியணும், எண்ணத்தில் பதியணும். இது அவரை பார்க்கலும் விலையேறப்பட்டால் ஒருத்தருமே கிடையாது. அவர் 1000-10,000 சிறந்தவர், அண்ட சராசரத்தை படைத்தவர். அவர் நமக்கு விலை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் தேவனுடைய பார்வையில் நம்ம முக்கியமானவா இருக்கோம். ரத்தம் இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட ரத்தம். இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட ரத்தம் நமக்காக சிந்திருக்கிறது. தன் சொந்த உயிரையே கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள். நம்ம கொடுத்த ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு பொருளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம். இது ரொம்ப மதிப்பு கொடுக்குறோம். ஏன் மதிப்பு கொடுக்குறோம்? அது மதிப்புள்ளது. அது கொடுத்த விலை கிரயம்தான் அதை எந்த அளவுக்கு நீங்க மதிக்க போறீங்கன்னு காமிக்கிறது இல்லையா? ஒரு 2 ரூபா பேனா வாங்குறீங்க, 2 ரூபா பேனா வாங்கினீங்கன்னா அது பெருசா கவனிக்க மாட்டீங்க, தூக்கி போட்டுருவோம். தங்கத்துல பேனா வாங்குறீங்க, நிப்புமோ கொண்டு தங்கம், எழுதுவீங்களா? எழுத கூட யோசிப்போம். ஏனென்றால் அது கொடுக்கப்பட்ட கிரயம். தேவன் நமக்கு கொடுத்த கிரயங்கிறது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, பொன்னல்ல, வெள்ளி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்றால் தேவன் உங்களை என்னையும் அந்த அளவுக்கு மதிப்பா பார்க்கிறாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒர்த்தா பார்க்கிறாருங்க. மதிப்புள்ளவர்களாக, கனம் உள்ளவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக பார்க்கிறாரு. அந்த கிரயம் தாங்க நம்ம எவ்வளவு பார்க்கிறான்னு காமிக்குது. ஏதோ உனக்கு தேவன் செஞ்சிருக்கலாம். ஒரு தேவதூதன் அனுப்பிட்டு ரத்தம் செஞ்சுட்டு வாப்பா சொல்லலாம். தேவதூதன் ரத்தம் செஞ்சா ரத்தம் தானே இது. ஆனால் அது மதிப்பு கிடையாது. மனைவியை கூட்டு போறீங்க நகை கடைக்கு, மனைவியை கூட்டு போறேன், எங்கே கூட்டு போறேன் முக்கியம். மனைவியை கூட்டு போறீங்க, நகை கடை கூட்டு போறீங்க. நகை கடையில் ஒரு புது டிசைன் தங்க நகை இருக்கு, 8 லட்சம் சொல்றான், சூப்பரா இருக்கு. உங்கள்கிட்ட 8 லட்சம் தான் இருக்கு. அந்த 8 லட்சத்தை வந்து சில காரியம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியமான பணம் அது. ஆனால் மனைவி அது வேணுங்கிறாங்க. இப்போ 8 லட்சமா மனைவியா அப்படிங்கும்போது என்ன, 8 லட்சம் தான். பிரதர் இப்போ பிரதவிக்கு மனைவியோடு உட்கார்ந்துருக்கான சொல்றாரு. அப்போ வந்து நான் இல்லைங்க, பணம் எனக்கு இப்போ 8 லட்சத்தை காட்டிலும்
என் மனைவி தான் முக்கியங்க. மனைவி விரும்புகிறா. என்ன பெரிய 8 லட்சம், அப்படி மனைவிக்கு அந்த நகையை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த 8 லட்சத்தை பார்க்கல உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இயேசு நமக்காக கொடுத்த கிரயங்கிறது ஏதோ ஒன்று கிடையாதுங்க. இயேசு நமக்கு கொடுத்த கிரயங்கிறது தன்னுடைய உயிர். ஏன் கொடுத்தார் என்றால் தேவன் நம்மை சிருஷ்டிப்பின் மகுடமாக பார்க்குறார். சும்மா சாதாரணமாக பார்க்கலங்க, அந்த அளவுக்கு கனமுள்ள மக்களால், மரியாதை உள்ள மக்களாக கர்த்தர் பார்க்குறாரு. தன் குமாரனையே கொடுத்தார். சொந்த குமாரன் என்று கூட பாராமல் இருக்கு. நாம் எல்லாருக்காகவும் கொடுத்தாருன்னு இருக்கு. பிசாசு இதை வெறுக்கிறாங்க. இதை நீங்கள் நான் பேசுகிறத வெறுக்கிறான், இதை நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு வெறுக்கிறான். ஏன்னா அவனும் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் மதிப்புள்ளவனாக இருந்தான், கனத்துக்குரியவனாக இருந்தான், அழகுள்ளவனாக இருந்தான், இசை வாசிக்கக்கூடியவனாக இருந்தான், ஞானமுள்ளவனாக இருந்தான். ஒரு நாள் கர்வம் வந்து நான் தேவனுக்கு மேலே ஏறுவேன், உன்னதமானுக்கு மேலே உட்காருவேன்னு சொன்ன உடனே அவன் அங்கேருந்து தள்ளப்பட்டான், அகற்றப்பட்டான். ஆனால் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்க்கும்போது கர்த்தர் இவனுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குறாரே, இவ்வளோ கண்ணியம் கொடுக்குறாரே, மேன்மை கொடுக்குறான் போது அவன் உங்களை பார்த்து கர்த்தர் நேசிக்கும் போது அவனுக்கு எரிச்சலாக இருக்கு. நமக்கு கிடைக்காத ஒரு இடம். நாமும் பாவம் செஞ்சோம், அவனும் பாவம் செஞ்சான். நீங்க பாவம் செய்யலையா? நமக்கு அந்த பிளேஸ் திருப்பி கிடைக்கல. ஆனால் அவனுக்கு ஒரு பிளேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிற சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து நேசிக்கிறதை பார்த்து கொடுத்த கிரயத்தை பார்த்து அவன் வேதனைப்படுறான், கர்வம் கொள்ளுகிறான், எரிச்சல் அடைகிறான். அதனால தான் நம்ம வேதனைப்படுத்த நினைக்கிறான், காயப்படுத்த நினைக்கிறான். ஆனால் அந்த சத்தியத்தில் ஆழமாக ஊறி இருக்கணும்னு வச்சுங்களேன். நான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவன், முக்கியமானவன், தேவன் என்னை கனமுள்ளவனா பார்க்குறாங்க சத்தியம் நம்ம ஆழத்தில் ஊறிடுச்சு வச்சுங்களேன், நம்ம செயல்படுகிற விதம் மாறிடும். பிசாசு சொல்லக்கூடிய எந்த ஒரு பொய்யும் நம்ம நம்ப மாட்டோம். நீ முக்கியமான ஆள் கிடையாது, நீலாம் ஒரு சாதாரண ஆள், நீ பூமிக்கு பாரமாக வாழ்கிற, நீ வாழ்ந்தா என்ன வாலாட்ட என்ன அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம உள்ளத்தில் எடுக்கவே மாட்டோம். எத்தனை மக்கள் எடுக்கிறாங்க, நான்லாம் வாழ்ந்து என்னங்க கண்டேன், நான்லாம் இருந்து எண்ணத்தை கண்டேங்கிறாங்க இல்லையா? அந்த எண்ணம் எங்கேருந்து வந்துச்சுன்னா உங்களை மட்டுப்படுத்துவதற்காக, உங்களை கேவலப்படுத்துவதற்காக பிசாசு கொடுத்த எண்ணம். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களே நீங்கள் மதிப்புள்ளவர்களாய், மரியாதை உள்ளவர்களாய் நீங்கள் பார்க்கலன்னு வச்சுங்களேன், மற்றவர்களை நீங்கள் மதிப்புள்ளவர்களாய், மரியாதை உள்ளவர்களாக பார்க்க மாட்டீங்க. உங்களை எந்த அளவுக்கு ஒர்த்துள்ள மக்களாய், பயனுள்ள மக்களாய், பிரயோஜனமுள்ள மக்களாய் பார்க்குறீர்களோ, கனத்துக்குரிய மக்களாய், மரியாதைக்குரிய மக்களாய், ஒரு மேன்மையான மக்களாய் பார்க்குறீங்களோ, உங்களை பார்க்குற விதத்தில் மற்றவங்களை பார்ப்பீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? ரோமர் திருப்போம். நீங்கள் எந்த வித பயனும் இல்லாத ஆளாக பார்த்தீங்கன்னா பிசாசு தன்னுடைய எண்ணத்தையும் சிந்தையும் நம்முடைய எண்ணத்தில் சிந்தையில் விதைச்சிருக்கான்னு அர்த்தம். ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். இந்த வசனத்தை சில மக்கள் நினைக்கிறான், எவனும் தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப பெருசாக எண்ணாத, அவனை ஒருத்தர் எவ்வளோ எண்ணணுமோ அவ்வளோதான் எண்ணு. அப்படி இங்கே சொல்லலை. எண்ண வேண்டுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. எதை குறித்து பேசுகிறார்? ஊழிய வரத்தை குறித்து பேசுகிறார். உங்களுக்கு என்ன வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வரத்துக்குட்பட்டு எண்ணுங்க, அந்த வரத்துக்குட்பட்டு சிந்திங்க. வரத்துக்குட்பட்டு சிந்திக்கல, வரத்துக்குட்பட்டு நடக்காதங்கிறார். சொன்னது புரியுதுங்களாங்க? உயர்வா எண்ணக்கூடாது, மேன்மை எண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. உயர்வா எண்ணணும், மேன்மையா எண்ணணும். தேவன் நம்ம எப்படி எண்ணுகிறாரோ, உங்களை உயர்வா எண்ணணுமா, மேன்மையா எண்ணணுமா, அதுக்கு நான் என்ன ஏசுநாதர்னு சொல்லலாமா? இல்லை, அப்படி ஒருத்தர் சொன்னார், நல்லா தான் இருந்தார், ரொம்ப நல்லா இருந்தார். நல்லா இருந்தாருன்னா அற்புதமான மினிஸ்ட்ரி பண்ணார். சவுத்தில் எனக்கு தெரிஞ்சு அப்படி நான் கேட்ட தகவலில் அப்படி ஒருத்தர் மினிஸ்ட்ரி பண்ண மாதிரி எனக்கு தெரியாது. மிராக்கிள் நடந்திருக்கு. அவர் மினிஸ்ட்ரியில் கால் முளைச்சிருக்குங்கிறாங்க. அவ்வளோ அற்புதம் செஞ்ச மனுஷன் கடைசியில் நான் தான் ஏசுநாதர்னார். நான் தான் ஏசுநாதர், இனிமேல் ஐயான்னு சொல்லக்கூடாது, ஏசுநாதர்னு சொல்லி கடைசியில் பின்மாற்றத்துக்குள்ளே போய் ஊழியம் இல்லாமல் பரிதாபமாக மறிச்சு போனார். எண்ணணும், எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. உயர்வா எண்ணணுமா? உயர்வா எண்ணணும். பிலோமன் போவோம். பிலோமன் 1:6 உங்களுள்ள சகல நன்மைகளும்
தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோந்தியம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஒன்றும் விளங்கியிருக்காது இல்லையா? விளங்குச்சு? ஏதாச்சும் விளங்குச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் விளங்கலை. உங்களுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனால அவ்வளோ ஒரு விளங்குது. உங்களுடைய விசுவாசத்தின் அந்நியோந்தியம், இது கேஜேவியில் போடும். That the communication of the faith they became effectual by acknowledging of every good things which is in you in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுக்குள்ள இருக்கிற சகல நன்மையான காரியங்களை நீங்கள் அங்கீகரிக்கிறதுனால உங்களுடைய விசுவாசத்தை வல்லமையான விதத்தில் வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுக்குள்ள இருக்கிற சகல நன்மையான காரியங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதுனாலே, அங்கீகரிக்கிறதுனாலே உங்கள் விசுவாசத்தை சரியான விதத்தில் கம்யூனிகேட் பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நன்மையான காரியம் இருக்கா? ஏதாவது விலையேறப்பட்ட காரியம் இருக்கா? மேன்மையான ஏதோ ஒரு காரியம் இருக்கா? 3 பேருக்கு தான் இருக்கு, பாதி பேருக்கு இருக்கான்னு தெரியல. ஏதாச்சும் மேன்மையான காரியம், விலையேறப்பட்ட காரியம் இருக்கா? இருக்கு. அனைகள் சொல்றாங்க, நான்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான்லாம் ஒரு ஆளா. நீங்களா ஒரு ஆளா நினைச்சீங்கன்னா உங்களுக்கா அவ்வளவு பெரிய விலை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஞானத்தை நீங்க இன்சல்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒண்ணுமே உதவாத, எதுக்குமே பிரயோஜனப்படாத, எதுவுமே லாயக்கப்படாத ஒரு மனிதனுக்காக அவ்வளவு ஒரு கிரயத்தை கொடுத்து மாசற்ற ரத்தத்தை கொண்டு மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு காரியத்தை ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பா இருக்குன்னு அர்த்தம். ஆனா அப்படி கிடையாது. கர்த்தர் ஏதோ ஒரு நன்மை உங்களுக்குள்ள பார்க்கிறார். நீங்க பார்க்காத ஏதோ ஒரு பொட்டன்சியலை கர்த்தர் உங்களுக்குள்ள பார்க்கிறார். ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்கு பார்க்கிறார். அந்த மதிப்புங்கிறது தற்காலிகமான கிடையாது, நித்தியத்துக்கும் மதிப்புள்ளதா இருக்கிறதுனால தான் அவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்து உங்களை என்ன மீட்டெடுத்துக்காரன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்க பார்க்காம இருக்கலாம், மற்றவர்களும் பார்க்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கேரக்டரை பார்க்கிறார், ஏதோ ஒரு குணாதிசயத்தை பார்க்கிறார், ஏதோ ஒரு நன்மையை பார்க்கிறார். நீங்க ஒரு பொருளை பார்க்குறீங்க, சும்மா வாங்கிடுவீங்களா? என்னங்க பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு விருப்பமானது ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் உங்களை எப்படி பார்க்கணும்னா அவர் உங்களை எப்படி பார்க்குறாரோ அவருடைய கண்களை கொண்டு உங்களை பார்க்கணும். அநேக நேரத்தில் நம்ம தவறுகிற காரியம் அதாங்க. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிழையா மேலேருந்து பார்க்குறாரு. மேலேருந்து பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேலேருந்து பார்த்தோம்னா அப்படி ஒரு சிலுவை கடக்கிற மாதிரி இருக்கும். நான் அவங்க போகிற இடத்துல ஓடி போய் நம்ம ஊரில் இருந்து போய் சோத்துக்கு உட்காந்தோம்னா ஓயின்னு உட்காருவோம் பார்த்தீங்களா? அப்படி உட்காரக்கூடாது. ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு இடத்துல தங்கணும். கரெக்டாக பார்த்து நடுவில் ஆசரிப்பு கூடாரம் இருக்கும், ஒவ்வொரு கோத்திரம் இருக்கும். கரெக்டாக பார்த்தா மேலேருந்து பார்த்தா ஒரு சிலுவை அப்படி படுத்து கிடக்கிற தெரியும் உங்களுக்கு. அதை பார்க்குறான். கண் திறக்கப்பட்டுகிறவன் விளம்புகிறதாவதுங்கிறான். கண் திறக்கு. இந்த ஜனம் துஷ்ட சிங்கம் மூலம் எழும்பும். இந்த சிங்கத்தை, இந்த மக்களை யார் மேற்கொள்ள முடியுங்கிறான். அவன் எப்படி பார்க்குறான்னா தேவனுடைய கண்களை கொண்டு ஜனங்களை பார்க்குறான். கீழே மோசே தன்னுடைய கண்ணை கொண்டே பேசி பார்த்துட்டு இருக்காரு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? தேவன் நம்ம எப்படி பார்க்குறாரு, எவ்வளோ விலையேறப்பட்டதா பார்க்குறாரு, அந்த கண்களை கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் பிசாசு சொல்கிற எல்லா காரியத்தையும் நம்ம புறந்தள்ள ஆரம்பிச்சிருவோம். கவனிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மதிப்பெண்ண, அது ரொம்ப விலையேறப்பட்டது. அது விலைக்கரையுமே கொடுக்க முடியாது. எவ்வளோ விலை கொடுத்தாலும் அது ஈடு கிடையாது. அந்த ரத்தத்தை கொண்டு உங்களை என்ன மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கும் விலை கொடுக்கவே முடியாது. இவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியாது. சொல்றாங்க இல்லையா, நான் 200 பவுன் கொடுத்து மாப்பிள்ளை வாங்கிட்டோம், வாங்க முடியாது. நீங்க 200 பவுனுக்கு போகிற ஆள் கிடையாதுங்க. 200 பவுன்ல 2 கிலோ கூட போக, 2 கிலோ இல்லை 2000 கிலோ கூட மதிப்பு கிடையாது. அதை காட்டலாம் அதிகம். விலை போயிடாதீங்க. சொல்றது புரியுதுங்களாங்க? எந்த இடத்துல எவ்வளோ போடுவீங்க? நீ போடு, என்னை எவனும் விலை கொடுத்து வாங்க முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? கர்த்தர் உங்களை பார்க்கும்போது காரை காட்டிலும் லேண்டை பார்க்கலும் அவ்வளோ விலையேறப்பட்டதை பார்க்குறாரு. இன்னைக்கு உலக மக்கள் அதை பார்க்கல.
தேவனை அறியாத மனுஷன் பார்க்கல. ஏன் எப்படி தெரியும்னா, அல்பமான காசுக்கு தன் கண்ணியத்தை விட்டு போறாங்க. சாதாரண கொஞ்சம் காசு கிடைக்கும், அந்த காசுக்காக தங்கள் கண்ணியத்தையும் தங்கள் மதிப்பையும் அவங்க இழக்கிறாங்க. சொல்றது புரியுதுங்களா? நான் பிரச்சாரம் பண்றவங்க மட்டும் சொல்லலை. காசுக்காக உத்தமத்தை விட்டு கொடுக்குறவங்க, காசுக்காக தங்களுடைய கண்ணியத்தை விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய மதிப்பு என்னன்னு தெரியல. சொல்றது புரியுதுங்களா? எந்த காலகட்டத்திலும் உங்களை இழிவாக நினைக்காதீங்க, அற்பமாக நினைக்காதீங்க, மேன்மையாக நினைங்க. எனக்கு கர்த்தர் கொடுத்த கிரயம் அது. நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாருங்க. பிசாசு எதை சொல்லியும் உங்களை மட்டுப்படுத்த கீழாக நினைக்க இடம் கொடுக்காதீங்க. ஒரு எண்ணம் வந்துச்சா, சில தோல்வி அடைஞ்சிருக்கலாம், சில தவறு செஞ்சிருக்கலாம், அதை கூட பிசாசு உங்களை மனதில் கொண்டு வந்து உங்களை அவமானப்படுத்த இடம் கொடுக்காதீங்க. நீ தானே, நீ அப்படி செஞ்சவன் தானே, அப்படி செஞ்சவன் தான். ஆனால் அவைகள் அனைத்தும் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறது, இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறது. தேவனை பார்க்கும் பொழுது ஒரு பாவியா பார்க்கல, தேவனை பார்க்கும் விலையேறப்பட்டவனா பார்க்கிறார். விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷம், ஒரு பொட்டன்சியல் எனக்குள்ள இருக்குதா பார்க்கிறார். நீங்க பார்க்காம வந்திருக்கலாம், நான் பார்க்காம வந்திருக்கலாம், ஒரு பெற்றோர்கள் பார்க்காம இருக்கலாம், கர்த்தர் பார்க்கிறார். பார்க்க போய் தாங்க நம்ம இவ்வளவு விலை கொடுத்து மீட்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? சும்மா ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுவீங்களா? அவர் விலை கொடுத்துருக்கிறாங்கன்னா கர்த்தர் நம்ம விலையேறப்பட்ட ஆளா பார்க்கிறார். அந்த உலகத்தில் எதே காலத்தை தள்ளக்கூடிய சாதாரண வேலையை பார்க்கக்கூடிய சாதாரண மனிதன் அல்ல. தேவனுடைய பார்வையில் கண்ணியமும் கனமும் உள்ள ஒரு மக்கள். அது கர்வம் இல்லையா? கர்வம் கிடையாது. கர்வம்னா என் மாம்சத்தின் அடிப்படையில் என்னை கொண்டு என்னை அளந்து என்னை மதிப்பதுதான் கர்வம். நான் சொன்னது புரியுங்களா? என்னை கொண்டு நான் என்னை அளக்கலை, நான் அவரை கொண்டு நான் என்னை பார்க்குறேன். அவர் என்னை எப்படி பார்க்குறான்னு பார்க்குறேன். அவர் என்னை மீட்பதற்காக அவர் கொடுத்த கிரயத்தை பார்க்குறேன். கொடுத்த கிரயம் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம், கொடுத்த கிரயம் இயேசு கிறிஸ்துவோட உயிர். அப்போ மேன்மையாக நினைக்கலாமா? மேன்மையாக நினைக்கலாம், மேன்மையாக நினைக்கணும், உயர்வாக நினைக்கணும். உங்களை பார்க்குற விதமே மேன்மையாக இருக்கணும். பிசாசு எந்த சூழ்நிலையிலையும் நீ தானே, நீ உதவாக்கிறதானே, நீ ஒன்றுக்கும் உதவாதானே, நீ என்ன செஞ்சு இந்த பூமியில் உருப்பிட்டுச்சு சொல்கிறாங்க. நல்லா ராசி இல்லாத சொல்கிறேன் ராசா, நீ ராசி இல்லாத ராசா இல்லை, ராசியான ராஜா. அது வந்து கடவுள் அறியாத மனுஷன் சொன்னா, எவனே ஒருத்தன் சொன்னான்னு நம்ம பாடிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. நீ ராசி இல்லாத ஆள் கிடையாது. கர்த்தர் உங்களை விலையேறப்பட்ட பொக்கிஷமா பார்க்குறாரு, மேன்மையா பார்க்குறாரு. சிலர் சொல்லுவா, நீ என்ன செஞ்சிருக்க, நீ என்ன செஞ்சது அத்தனை உருப்படாம போயிருக்கு, ஒன்றுக்குமே உதவாது. நீ எல்லாம் ஆவிக்குரியவனா? நீ ஆவிக்குரியவனே கிடையாது. நீங்கள் ஒரு எண்ணத்தை விட்டு இன்னொரு எண்ணம் உங்களை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். வருமா? நேரத்தை பிசாசெல்லாம் சொல்ல வேணாம், கூட இருக்கவே சொல்லுவாங்க. அந்த எண்ணத்தை மேற்கொள்ளணும்னா இன்னொரு எண்ணம் வேணும். அந்த எண்ணங்கிறதுனா, நான் விலையேறப்பட்டவன், மீட்கப்பட்டவன், சாதாரண மீட்கப்படலை, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன். பக்கத்தோடு சொல்லுங்க, நான் மெய்யாகவே மீட்கப்பட்டவன், நான் எந்த பயனும் இல்லாதவன் அல்ல. தேவனுடைய பார்வையில் தேவன் என்னை பயனுள்ளவனாய், பிரயோஜனம் உள்ளவனாய், கனம் உள்ளவனாய் தேவன் என்னை பார்க்கிறார். அவருடைய நாமத்தையே நான் பயன்படுத்த எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். நாம் எல்லோரும் மதிப்புள்ளவர்கள், ஏனென்றால் கொடுத்த விலை கிரயம். வேறு யாரும் எந்த ஒரு காரியம் சொல்லி மட்டுப்படுத்த இடம் கொடுக்காதீங்க. யாரே ஒருத்தர் சொல்கிறாங்க, என்ன நீங்கள்லாம் ஒரு என்னங்க பிரசங்கமாக பண்ணுறீங்க, பிரசங்கம் பண்ணோம்னா கத்தி பிரசங்கம் பண்ண வேணாமா, இதெல்லாம் ஒரு பிரசங்கமாங்க, நீங்களும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணவே தெரியாதா, உங்களுக்கு ஊழியம் செய்ய தெரியாது, இதெல்லாம் ஒரு ஊழியம், இதெல்லாம் ஒரு பிரசங்கம், இதெல்லாம் நீலாம் ஒரு ஊழியக்காரன் அப்படி சொன்னான்னா எடுத்தோன்னே கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருக்குமா? இருக்கும், கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கும். ஆனால் அந்த எண்ணம் என்னை பாதிப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவன் என்ன சொன்னாலும் சரிதான், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் முக்கியமானவன், தேவனுடைய ராஜ்யத்தில் கனத்துக்குரியவன். வேற யாரும் பாஸ்டர் அவன் சொல்லி கிடக்கிறான் பாஸ்டர், நீங்கள் சூப்பர் பாஸ்டர் சொல்ல ஒன்று அவசியமே கிடையாது. வேற யாரும் நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்மை கொண்டே நம்ம என்கரேஜ் பண்ணணும். நான் சாதாரண ஆள் கிடையாது, அற்பமான ஆள் கிடையாது, விலையேறப்பட்டவன். ஏன் விலையேறப்பட்டவன்?
விலையேறப்பட்ட ரத்தம் கொண்டு உயிர் கொண்டு மீட்கப்பட்டிருக்கிறோம். எண்ணத்தை உள்ளே வைங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்னல, இல்லாததை என்னல, என்ன இருக்குதோ, தேவன் என்ன சொல்றாரோ, என்ன கிரயம் கொடுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கு, 6 கோடிங்கிறாங்க. அமெரிக்காவிலேயே 6 கோடி இருக்குன்னா நீங்கள் நம்ம ஊரில் இம்போர்ட் பண்ணி டேக்ஸ் கட்டி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 10 கோடிக்கு ஆயிரும். 6 கோடிக்கு கார் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 கோடிக்கு ஆயிரும். ஏன்னா அவன் 10 கோடி அது ஒர்த்துன்னு நினைக்கிறான். என்னங்க, நம்ம கொடுத்தது 10 கோடி இல்லை, அதை காட்டிலும் அதிகம். எந்த மனிதனும் கொடுக்க முடியாத ஒரு கிரயம் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம மீட்டெடுத்திருக்கிறார், ரேன்சம் பண்ணி வாங்கியிருக்கிறார். விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்றால் நாம் அடிமைப்பட்டு இருந்திருக்கிறோம்னு அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துல கட்டப்பட்டிருந்திருக்கிறோம், அடிமைப்பட்டிருந்திருக்கிறோம் அர்த்தம். கர்த்தர் தான் நம்மை சிருஷ்டித்தார், அப்படிதானே? ஆதாம் ஏவாளையும் அவர் தான் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால், அவருக்கு சொந்தமானவர்கள் என்றால் ஏன் கட்டப்பட்டிருக்கிறோம்? ஏன் அடிமை சந்தையில் அடிமையாக இருக்கிறோம்? நான் சொன்னது புரியுதுங்களா? ரிடீம் சொல்கிறோம் இல்லையா? ரிடீம் என்றால் விலை கொடுத்து வாங்குவது அல்லது ரேன்சம் பண்ணுவது. ரேன்சம் பண்ணுறதுன்னா ஏதோ ஒரு பையனையோ ஒரு பிள்ளையோ யாரையோ கடத்தல்காரன் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போயிட்டோம்னா அவன் கேட்பான், 10 லட்சம் கொடு, உன் பிள்ளையை கொடுப்பேன். அப்புறம் 10 லட்சத்தை கொடுத்துட்டு பிள்ளையை வாங்குறாங்க. அது என்னது? ரேன்சம் பண்ணுவது, ஒன்றுக்காக கிரயம் கொடுத்து மீட்பது. கர்த்தர் நம்ம ரேன்சம் பண்ணியிருக்கிறார், விலை கிரயம் கொடுத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு இடத்தை கட்டப்பட்டிருந்திருக்கிறோம். யாருடைய அடிமை சந்தையில் நாம் இருந்திருக்கிறோம், யாரே நம்மை அடிமைப்படுத்திருக்கிறார்கள் அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரிஜினலாக அப்படி கிடையாது. ஒரிஜினலாக தேவனுக்குரியவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். இப்போ நான் தான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் ஒரு ஆர்ட் வரைகிறேன்னா அதுக்கு நான் விலை கொடுக்க அவசியம் கிடையாது, எனக்கு சொந்தமானது. ஆனால் இன்னொரு ஆள் வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ அதை திருப்பி வாங்கினோம்னா நான் பேப்பர் வாசிப்போம். ஏசாயா 50 போவோம். 50:1 கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட பொழுது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் யாருமே டிவோர்ஸ் பண்ணலை, யாருமே நான் விற்று போடலை. நீங்களே உங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதகத்தின் நிமித்தம் உன் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்த பொழுது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? நான் கூப்பிட்ட பொழுது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறியிற்றோ? விடுவிப்பதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகிறது. மேலே மட்டும் பார்ப்போம். மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறியிற்றோங்கிறாரு. மேலே சொல்றாரு, உங்கள் அக்கிரமத்து நிமித்தம் நீங்கள், ஒன்னாம் வசனங்க, இதோ உங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள். ஆங்கில யூ சோல்ட் யுவர் செல்ஃப் இருக்கு, உங்களையே நீங்க வித்து போட்டீங்கன்னு இருக்கு. எப்படி வித்து போட்டாங்க? அக்கிரமத்தின் பாவத்தை நிமித்தம் விட்டு போட்டாங்க. இன்னைக்கும் இத்தனை சினிமாவில், நாடகத்தில் அசுத்த ஆவிகளுக்கு தங்களை விற்று போடுவாங்க தெரியுமா? அசுத்த ஆவிகளுக்கு தங்களை ஈல்டு பண்ணுவாங்க. பழி செலுத்தி, ரத்தம் செலுத்தி, சில காரியங்களை பூஜை செய்து அசுத்த ஆவிகள் தங்களை ஆட்கொள்வதற்கு, தங்கள் மேலே இறங்குவதற்கு பழி செலுத்துவாங்க. பார்த்துருப்பீங்களங்க. எனக்கு கூட சர்ச்சு கட்டுறது பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான். அந்த காலத்தில் என்னை பார்த்தேங்கிறான். அண்ணே, அந்த காலத்தில் என்னை பார்ப்பீங்க, தம்பி மிக தெரியலன்னா. எனக்கும் தெரியல. என்னையா பண்ணுறேன்னா, தனியாக போய் பலியிடுவோம், பிறந்த ஆட்டுக்குட்டியை பலியிடுவோங்கிறான். இது ஒரு இதுக்கு செய்யாதையா, குடும்பத்தை அழிச்சிருந்தேன் நான். அவன் குடும்பம் ஒன்றுமெலாம் போச்சு நினைக்கிறான். இப்போ
அம்மா தான் வேணாங்குதுங்க. ஏன்னா அது உங்களுக்குள்ள இறங்க முடியாத ஏதோ சில அந்த நேரத்தில் சில செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு தெரியும். அது செயல்படுகிறது, அந்த இடத்துல வருகிறதுனா தெரியும் உங்களுக்கு. அது தங்களை விற்று போடுகிறாங்க. நீ உலகத்தில் இருக்க எல்லா மனிதனும் ஏதோ ஒரு விதத்தில் பிசாசுக்கு அடிமையாக இருக்கான். அதை ரட்சிக்கப்பட்ட மக்களை தவிர ஏதோ ஒரு விதத்தில் பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கான். எந்த விதமாக லீகல் அக்ரிமெண்ட் கிடையாது. ஆனால் அவர்களை நடத்துவது அவர்கள் கிடையாது, அவர்களை நடத்துவது பிசாசு நடத்துகிறான். அந்த ஜனங்களை பார்த்து நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, விடுதலை ஆங்கன்னா, நான் அதுக்கு ரட்சிக்கப்படணும், நான் அதற்கு விடுதலை ஆகணும், நான் ஃப்ரீ மேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செய்வேன், நான் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லையே, நான் நினைக்கிறத நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? ஏன் அப்படி ஆனாங்கன்னா அவருடைய அக்கிரமத்து நிமித்தமும் அவருடைய பாதகத்து நிமித்தம் அந்த நிலையில் இருக்காங்க. ஆனால் அந்த நிலையில் நான் அடிமையாக இருக்கிறேன், நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் என்கிற உணர்வுகளுக்கு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. வாசிப்போம். 2 பேதுரு எடுத்துப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த அதிகாரம் முழுதும் தேவனை விட்டு விலகி, கிறிஸ்துவை விட்டு விலகி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மக்களை குறித்து பேசுகிற 2 பேதுரு 2:18 வசனம். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவரிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாக பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவனே அடிமைத்தனத்தில் இருக்கிறான். அவன் விடுதலை ஆகலை. பலதரப்பட்ட கெட்ட பழக்கங்கள், கெட்ட காரியங்கள் அவனுக்குள்ள வாழ்க்கையின் பங்கா இருக்கு. அவன் கேட்டுக்கு அடிமையா இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை, ஃப்ரீடத்தை அவன் வாக்குத்தத்தம் பண்றான். வா, இஷ்டப்படி வாழலாம், இஷ்டப்படி செய்யலாம், என்னன்னாலும் செய்யலாம், ஏன் சரீரம், ஏன் இஷ்டப்படி செய்வேன், நான் நினைக்கிறத செய்வேன். ஆனால் அவங்க சுயாதீனமாக இருக்காங்களான்னு கேட்டால் சுயாதீனமாக இல்லை. அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள், பிசாசினால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். அவரோட மாம்சமும் மனதும் ஒன்று விரும்பிருச்சுன்னா அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. மனசு இதை செய்யணும்னு நினைச்சிருச்சுன்னா போதும், செஞ்சிருவாங்க. நான் சொல்ல இதெல்லாம் விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மனசு இதை செஞ்சிருவோம், அது நடத்திடுவோம் நினைச்சோம்னா அவர்களால் அந்த இடத்துல நிலை கொண்டு இருக்க முடியாது. அது குடியா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம். அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, மனசு அதை ஏவிருச்சு அப்படின்னா அது செஞ்சே ஆகணும். ஏன் ஆகணும்னா அவங்களோட மாம்சமும் மனதும் அவர்களை கட்டுப்படுத்தி இருக்கிறது. கர்த்தர் மனுஷனை பார்க்கும்போது அவனை அப்படி படைக்கலை. அவனோட மாம்சத்தினாலும் மாம்ச இச்சையினாலும் நடத்தப்படும்படியாக அவனை படைக்கலை. கர்த்தர் மேலிருந்து பார்த்தார், இப்படி வாழக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, நான் அவனை அழகா படைச்சேன், அற்புதமாக படைச்சேன், அதிகாரியாக படைச்சேன், எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ராஜாவை படைச்சேன், இப்படி அவமானத்தில் நிந்தையில் அடிமையாக வாழ்றானே இவனை எப்படியாவது மீட்டே ஆக வேண்டுங்கிறக்க கர்த்தர் இறங்கி வந்தார். இறங்கி நம்ம மீட்டார். தன் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி மீட்டார். மீட்டு நம்ம இப்போ விடுதலை ஆக்கிட்டார். விடுதலை ஆக்கிட்டாரா? எல்லா சாபத்திலிருந்தும் அடிமைத்தனத்தை வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் கர்த்தர் திரும்பி நம்ம அடிமைத்தனத்தை கொண்டு போக மாட்டார். உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன், உன்னை ரிடீம் பண்ணிட்டேன், மீட்டுட்டேன், நீ என்னை கும்பிட்டே ஆகணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லவே மாட்டார். நீ என்னை கும்பிட்டே ஆகணும், எனக்கா நீ வாழ்ந்தே ஆகணும் அப்படி சொன்னார்னா திரும்பி அவர் என்னை அடிமைப்படுத்துறாருன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அவர் நம்ம அடிமைப்படுத்துறதே கிடையாது. உன்னை மீட்டு எடுத்துட்டேன், உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன், நீ இஷ்டம் இருந்தால் என்னை கூப்பிடு, இஷ்டம் இருந்தால் எனக்காக வாழ், இஷ்டம் இருந்தால் எனக்காக, இல்லைன்னா பிசாசுக்காக வாழ். நீ பிசாசுக்காக வாழ்ந்தீங்கன்னா உன் விருப்பம். சொன்னது புரியுதுங்களாங்க? இன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியக்காரனா இருக்கனா, நீங்க கர்த்தருடைய பணிவிடைக்காரர்களா இருக்கிறீர்களா? எல்லாருமே பிள்ளைகள் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கட்டப்பட்ட அடிமைங்கிறாரு, பாண்ட் ஸ்லேவ்ங்கிறாரு. பாண்ட் ஸ்லேவ்னா என்ன? எனக்கு ஒன்றும் சுய விருப்பமே கிடையாதுங்கிறாரு. பாண்ட் ஸ்லேவுக்கு விருப்பமே கிடையாது, கட்டப்பட்ட அடிமைங்கிறாரு. கர்த்தர் அவரை கட்டி வச்சாரா? அவரே சுய விருப்பத்தின் அடிப்படையில் என்னை இவ்வளவு கிரயம் கொடுத்து ஒரு மீட்டு எடுத்திருக்கிறாருன்னா அவருக்காக நான் வாழ்வேன் என்று சித்தம் கொண்டு செய்கிறது.
சொல்றது புரியுதுங்களாங்க? கர்த்தர் உங்களை செய்ய வைக்க மாட்டாருங்க. சில மக்கள் சொல்றாங்க, நீ இப்படி செய்யலைன்னா கர்த்தர் உன்னை செய்ய வைப்பார், நீ சர்ச்சுக்கு வரலைன்னா கர்த்தர் உன்னை சர்ச்சுக்கு வர வைப்பார். அப்படி செய்ய மாட்டார். அப்படி செய்யறது யாருன்னா பிசாசு. கர்த்தர் எந்த சூழ்நிலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாருங்க. சிஸ்டிப்ல ஒரு சொந்தமா, அதே நேரத்தில் மீட்பிலே ஒரு சொந்தம். ரெண்டு விதத்திலே சொந்தமா இருந்தா கூட, இப்போ வாழ்க்கையை நீ டிரைவ் பண்ணு, சாவி உங்க கையில் கொடுக்குறேன். உங்க வாழ்க்கையை அவர் டிரைவ் பண்ண மாட்டாருங்க. உன் வாழ்க்கை நீ டிரைவ் பண்ணு. நீ அனுமதிச்சின்னா நான் கைட் பண்றேன். இப்படி போ அப்படி போ நான் சொல்றேன். இல்லை நான் அனுமதிக்க மாட்டேன்னா உன் விருப்பம். நீ தப்பான வழியை தான் போவ, தவறான வழியில் போனா உன்னை தடுத்துலாம் நிறுத்த மாட்டேன், சொல்லுவேன். ஏன்? நம்மை விடுதலையாக்கி ஃப்ரீடத்தில் வாழ விரும்புகிறார். கர்த்தர் உங்களை மதிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் யாருமே மதிக்கலைங்க, தெரியுமா? உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு, கட்டாயப்படுத்த மாட்டாரு. இது நன்மையும் தீமையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன், நீ விருப்பப்பட்டா நன்மை எடுத்துக்கோ, வேணான்னா அது விருப்பம். அதனால தான் இந்த சாமியை கும்பிட எனக்கு பிடிக்குது, இவருக்காக வாழ பிடிக்குது, இவருக்கு கீழ்ப்படிய பிடிக்குது, இவரை சேவிக்க பிடிக்குது, இவரை ஆராதிக்க பிடிக்குது. ஏன்? என்னை நேசிக்கிறார். இந்த எண்ணம் உங்களுக்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்துன்னு வச்சிங்க, எனக்கு விரைக்கரையும் கொடுத்துருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார், நான் அவருக்கு சொந்தமானவன். இந்த எண்ணம் உங்களை ஆளுகை செலுத்துதுன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்ட்ட கேட்பீங்க, ஆண்டவரே இதை செய்யவா, நான் இதை செய்யவா அதை செய்யவா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி நம்ம கேட்குறோமான்னு கேட்டோம்னா பெரும்பாலும் கேட்கறது கிடையாது. ஏன் கேட்கறது கிடையாதுன்னா, நாம் அவருக்கு சொந்தமானவருங்கிற உணர்வு நம்மை ஆதிக்கம் செலுத்துவதே கிடையாது. ரொம்ப முக்கியங்க. சர்ச்சுக்கு போய் தான் ஆகணுமா? அது கேள்வியே கிடையாது. உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாருன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அது விருப்பப்பட்டு செய்யணும். ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் இதை நான் செய்யவா, இதை பேசவா, இப்படி நடந்து கொள்ளவா, அப்படி கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு நடத்துகிற விதம், உங்களை கொண்டு போகிற இடங்கிறது அற்புதமான இடமா இருக்கும். அப்படி வாழ்ந்து பாருங்களேன். கர்த்தாவே என் வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறேன், உண்மை சார்ந்து கொள்ள போகிறேன், நீ என்னை வழி நடத்துங்கன்னு பாருங்க. கெட்ட காரியத்துக்குள்ளே நடத்த மாட்டார், தீமைக்குள்ளே நடத்த மாட்டார், இன்பமான இடத்துக்கு நடத்துவார். ஒருவேளை போகிற பாதை சில நேரத்தை கடினமாக இருக்கலாம், ஆனால் சென்றடைந்த இலக்குங்கிறது அற்புதமாக இருக்கும். திரும்பி சொல்லுவோம், நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன், தேவன் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், விலை குறையும் கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். நான் எனக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவன். ஆமென். தேவனுக்குரியவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். உங்களுக்காக அவர் வைத்திருக்க நோக்கம் நல்லது, திட்டம் நல்லது. நீங்கள் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய அறிவுக்குட்பட்டு தான் நீங்கள் திட்டம் போட முடியும். நான் ஒரு திட்டம் போடுறேன்னா அது என்னுடைய அறிவுக்குட்பட்டது, என்னுடைய ஃபைனான்ஸுக்கு உட்பட்டது, அதான் நான் போடுற திட்டம். கர்த்தர் உங்களுக்காக திட்டம் போடுறேன்னா அவருடைய அறிவின் அடிப்படையில் போடுவார். ஒன்று ஒன்றா கேட்டு பாருங்கள் அவர்கிட்ட, ஆண்டவர் இதை செய்வாச்சுன்னா அவர் உங்களுக்காக போட்டிருக்க திட்டம் நல்லது, நோக்கம் நல்லது, அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணிருக்க வெற்றியும் நல்லது, நிறைவும் நல்லது. இப்போ என்ன செய்யணும்? விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க ஆண்டவரே, என் ஆவியினாலும் என் சரீரத்தினாலும் உம்மை மகிமைப்படுத்துவேன், நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்பதை எனக்கு வழி நடத்துங்க அப்படி கேட்டு பாருங்க. கர்த்தர் வழி நடத்துவார். லேவியராகமம் போவோம். இந்த லேவியராகமம் இந்த அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் அதெல்லாம் படிக்கிறது கிடையாது. ஏன் படிக்கிறது கிடையாதுன்னா, முதல்ல புரியறது கிடையாது. புரியாது. என்னடா இப்போ ஆட்டை கொண்டு போகிறாங்க, பழியை கொண்டு போகிறாங்க, அதை சிந்துறாங்க, இதை சிந்துறாங்க, ஒன்றுமே விளங்கலை, நம்மளுக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை, நம்ம புதிய ஏற்பாடு தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் புதிய ஏற்பாடு மெய்யாவே என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா பழைய ஏற்பாட்டுக்கு தான் போகணும். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை அப்படியே இயற்கை வடிவில், அதாவது வர்ணனையாக விளக்க உரையாக சொல்கிறது என்னதுன்னா பழைய ஏற்பாடு தான். அது குறிப்பாக லேவியராகமம் புத்தகம் சிலுவையில் என்ன நடந்தது என்பதை நாடக வடிவில் சொல்லி காமிக்கிறது லேவியராகமம். இயேசுவே அநேக நேரத்தில் ஆவிக்குரிய சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு இயற்கை காரியங்களை சொல்லிக் கொடுக்காரு இல்லையா? தேவனோட ராஜ்யம் செயல்படுகிற விதமாவது ஒரு மனிதன் விதைக்க புறப்பட்டான்ங்கிறார் இல்லையா?
அதே மாதிரி மெய்யாவே சிலுவையில் என்ன நடந்தது என்பதை நடைமுறையில் காமிக்கிறார். லேவியராகமம் 25, லேவியராகமம் 25:47. உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாய் இருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது, பரதேசின்னு கெட்ட வார்த்தை கிடையாதுங்க, வேற ஊர் சேர்ந்தவர்னு அர்த்தம். என்னை பரதேசி திட்டான், கரெக்டாக தான் திட்டிருக்கேன். நம்ம வந்து தேவனுக்கு சொந்தமானவர்கள். அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால், அவன் விலைப்பட்டு போனவன் திரும்ப மீட்கப்படலாம், அவன் சகோதரர்கள் ஒருவன் அவனை மீட்கலாம். ஒரு எபிரேய மனுஷன் அன்னைக்கு இருக்கிற அவர்கள் மத்தியில் இருக்கிற மற்ற கானானிய மக்களோ, ஏதோ ஒரு உடன்படிக்கை வெளியே இருக்கிற ஒரு மக்களோ, ஒரு பணக்காரனாக இருந்திருக்கான். இவன் ஏதோ ஒரு தேவைக்காக அவன்கிட்ட ஒரு பணம் வாங்கியிருக்கலாம், பொருள் வாங்கியிருக்கலாம். திரும்பி அவனால் கட்ட முடியலன்னா அந்த நாட்களில் உங்களை அடிமையாக எடுத்துருவாங்க. உங்களால் அதை கட்டி தீர்க்க முடியலன்னா உங்கள் கையில் காலில் கடுக்கான போட்டு அடிமையாக்கிடுவாங்க. அதை தீர்கிற வரை அவன்கிட்ட வேலை செய்யணும். உங்களால் தீர்க்க முடியலன்னா உங்கள் மனைவி பிள்ளைகளையும் கொண்டு போயிடுவாங்க, அடிமையாக கொண்டு போயிடுவாங்க. இப்படி அடிமையாக இருக்க விரும்பலை, அவனும் விரும்பலை. அவன் அடிமையாக இருக்கிறத அவன் சகோதரன் ஒருவன் பார்க்குறார். அவன் விலைப்பட்டு போனபின் 48, அவன் விலைப்பட்ட போனபின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் விலைப்பட்டு போனா கூட அவன் திரும்ப மீட்கப்படலாம். யார் மீட்கலாம்? அவன் சகோதரில் ஒருவன் மீட்கலாம். அவன் கின்னா இருக்கணும். கின்னா சொந்தக்காரனா, கின்ஸ்மேன் ரெடிமர்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? இந்த ரெடிமர்ங்கிற வார்த்தையே மெயினாக இதோட வருதுன்னா கின்ஸ்மேன் ரெடி, அவன் சொந்தக்காரனா இருக்கணும். கின்ஸ்மேன் ரெடிமர்னா அவன் கிட்டின சொந்தக்காரனா, க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கணும். க்ளோஸ் ரிலேட்டிவ் யார் இல்லைன்னா தான் தூரத்து சொந்தத்துக்கு போகணும். நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? அவன் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கணும். அப்புறம் 2வது காரியம் பணக்காரனாக இருக்கணும். இவருக்கு அப்பா ஏதாச்சும் செய்யணும் தான் நினைக்கிறேன், முடியலையாப்பா அப்படி இருக்கட்டும், இவர் பணக்காரனாக இருக்கணும். 2வது காரியம் அவனை மீட்க இவரும் வில்லியாக இருக்கணும், அவர் பொண்டாட்டியும் வில்லிங்காக இருக்கணும். அதான் முக்கியம். அவர் மீட்கிறதுக்கு 2 பேரும் வில்லிங்காக இருக்கணும். இப்போ அவர் கஷ்டப்படுறத பார்க்குறார், அவர் அடிமையாக இருக்கிறத பார்க்குறார். அவன் அடிமையாக இருக்கக்கூடாது, எவ்வளோ பணம் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எல்லாம் அவனுக்கு திருப்பி கொடுத்து அவனை மீட்டெடுத்துட்டார். ஜெயிலிருந்தோ அடிமை சந்தையிலிருந்தோ மீட்டெடுத்துட்டார். மீட்டெடுத்து வெளியே வந்துட்டார். இப்போ வாழ்நாள் முழுக்கும் அந்த மீட்டெடுத்தவருக்கு ஒரு நன்றியாக இருப்பாரா? இருக்கணும். நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அடிமை சந்தையிலிருந்து நம்ம மீட்டெடுத்து அடிமைத்தனத்தை மீட்டெடுத்திருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா போய் உதவி செய்வாரா? செய்யணும். நன்றியுள்ள மனுஷன் செய்யணும் இல்லையா? கர்த்தர் நம்ம பணம் கொடுத்து மீட்கலை, தன் உயிரை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். உயிரை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறாருன்னா என் வாழ்கிற வாழ்க்கை அவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். வாழ்கிற வாழ்க்கை, என்னுடைய செயல்கள் ஒன்றும் கர்த்தரை கனப்படுத்துறதா இருக்கணும். கர்த்தர் ஒன்று செய்யின்னு சொன்னார் என்றால் செய்யணும். நான் அவர் என்று சொல்ல இப்போ எனக்கு இப்போ உங்களுக்காக ஒரு 1 கோடி கொடுத்து உங்களுக்கு கஷ்டத்துலேருந்து உதவி செஞ்சுருக்கேன். உதாரணம் தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா அது உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஐயோ எனக்கு தெரியாதே, ஐயோ அப்படியா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பெரிய நாடக நடிகர்னு அர்த்தம். அப்படியா, ஐயோ தெரியாமல் போச்சே. ஆனால் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் செய்யலைன்னா அது நன்றி அறிதல் கிடையாது. நான் கர்த்தர் 1 கோடி கொடுக்கல, உயிர் கொடுத்துருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறாருன்னா வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரியமாக வாழணும். கடைசி ஒரு வசனம் படித்து முடிப்போம். கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தே குறித்து சந்தோஷமாக இருக்காங்க, என்னை மீட்டெடுத்துக்காக சந்தோஷமாக இருக்காங்க. இந்த வாழ்நாள் முழுவதும் பாவத்திலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவருக்கு பிரியமாக வாழணும். அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும், நீங்கள் மகிமைப்படுத்தணும். 1 கொரிந்தியர் 7:21 வாசிக்கிறேன். அந்த நாட்களில் அந்த அடிமைத்தனம் இருந்தது முதல் நூற்றாண்டில். இப்போ அடிமைத்தனம் இல்லை. அந்த அடிமைத்தனத்தில் இருந்த காலத்தில் அதை எழுதுகிறார். நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, சுயாதீனனாக கூடுமானால் அதே நலம் என்று. நீ அடிமையாக இருக்கிற நேரத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, உன்னாலும் விடுதலை அடைய முடிஞ்சுன்னா ரைட்டு.
கவனிக்கிறீங்க 22. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனம் இருக்கிறான். வெளிப்படையாக அவன் இன்னொரு மனிதனுடைய சொத்தா இருந்தா கூட உள்ள ஆவியில அவன் சுயாதீனன், விடுதலையானவன். அவன் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அவன் அடிமை கிடையாது. அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையா இருக்கிறான். அழைக்கப்பட்ட சுயாதீனன்னா அவன் யாருக்கும் அடிமை கிடையாது, அவன் சுயாதீனன், ரட்சிக்கப்பட்டிருக்கான். ஆனா அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கான். நான் சொல்றதுக்கு புரியுதுங்களா? நீ பிள்ளைதான், அதே நேரத்தில் அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையா இருக்கணும்னா நான் விடுதலையாக்கப்பட்டேன், விடுதலையோடு அவருக்காக நான் அடிமையா இருக்கேன்னா அவர் சொல்றதை நான் செய்கிறவனா இருக்கேன், அவருக்காக வாழுகிறவனா இருக்கேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஏன் வாழ்க்கை, நான் இருப்பப்படி செய்வேன், ஏன் இஷ்டப்படி செய்வேன், ஏன் பணம், நான் என்ன நான் செய்வேன் அப்படின்னா நீ கிறிஸ்தவன் கிடையாது. நீங்க கிறிஸ்தவனாக இருப்பதற்கு தகுதி கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் அப்படி சொல்லுவதற்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா நீங்க உங்களுடையவர்கள் அல்ல, விலை கொடுத்து வாங்கியிருக்கிற. நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்கு பிரியமா வாழ்ந்து காமிங்க, கர்த்தர் மகிமைப்படுவார், இன்னும் உயர்த்துவார், இன்னும் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் யார் என்பதை உங்கள் மூலம் உலகத்துக்கு தெரியப்படுவார். எழுந்து நிற்போம். கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி. எங்களை மிகப்பெரிய கிரயம் கொடுத்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறேன், உமக்கு நன்றி. நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, உமக்கு சொந்தமானவர்கள். நீர் எங்களை அந்த அளவுக்கு மதிக்கிறபடியினாலே, கனத்துக்குரியவர்களாய் காண்கிறபடியினாலே எங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறே. கனத்தினாலும் கண்ணியத்தினாலும் எங்களை முடிசூட்டிருக்கிறே. நாங்கள் அற்பமானவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல, எங்களுக்குள்ள ஏதோ ஒன்றை நீ காண்கிறீர். ராஜ்யத்துக்கு புரோஜனமான ஆளை பார்க்கிறீர், ராஜ்யத்தில் ஆளுகை செய்யக்கூடிய ஆட்களாக பார்க்கிறீர், கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்ட மக்களாய் பார்க்கிறீர், நாமத்தை பயன்படுத்தி அதிகாரத்தில் வாழக்கூடிய மக்களாய் பார்க்கிறீர். நீர் பார்க்கிற விதத்தில் எங்களை காண உதவி செய்வீராக. கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். உடைய வல்லமை, உடைய தயவு ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கட்டும். கர்த்தர் ராஜரிகம் செய்வீராக. உடைய முகத்தின் வெளிச்சம் வீசட்டும். நீரே தேவன் என்பதை எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு நோயும் பலவீனமும் அணுகாமல் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயத்தோடு சுகத்தோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.